வணக்கம். நம்ம வலையொலி பக்கமான வேந்தன் ஊடகத்தை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த மணி பொத்தானை அழுத்தி ஆல்ங்கிற தேர்வை கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு அறிவிப்பாக வந்துடும். சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். நம்ம பார்க்க போறது வந்துட்டு டெய்லி நமக்கு சோறு போடுறாங்க. அதாவது எங்க பெரியப்பா ஒண்ணு சொல்வாரு, சேத்துல காலை வச்சாதான் வாயில சோறு வைக்க முடியும்னு சொல்லிட்டுன்னு. சோ அந்த அந்த நிலத்துல விழறவங்கள பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் பல்லு. பல்லு எப்படி வந்துச்சு அந்த பேர்? அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சிறப்பான நிலையில இந்த இலக்கியம் இருந்தது. இது எப்படிப்பட்ட இலக்கியம்? இது ஒரு நாடக கூத்து வகை இலக்கியம். அதாவது குறவஞ்சிக்கும் பல்லுக்கும் வந்துட்டு சேம் தான், ரெண்டுமே நாடக இலக்கியங்கள் தான். அந்த நாடக இலக்கியங்கள்ல வந்துட்டு எதுக்கு இதுல அது இன்னும் என்ன சிறப்பு இருக்கு? இது வந்துட்டு சாதாரண எளிய மக்களை வச்சுட்டு அந்த அவங்கள பத்தி பேசுறதுதான் இந்த இலக்கியம். இதுல வந்துட்டு அதாவது பல்லு எப்படி வந்துச்சு, அந்த பேர் எப்படி வருது? இப்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாருமே சொல்லுவோம் கல், பல், மண் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட நம்ம டே டு டே லைஃப்ல பேசும்போது பல்லு, கல்லு, மண்ணு அப்படின்னு. அதே போலதான் பல்லு. அதாவது இது ஒற்றல்லா இல்லைங்க, வருடல்லா. அந்த பல்லு அது கூட ஒரு உகரம் ஏறுது. அந்த உகரம் ஏறின பிறகு அந்த பல்லுன்னு மாறுச்சு. அந்த பல் எப்படி வந்துச்சு முதல்ல? அதாவது மருத நிலத்துலதான் உழவு செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலம் வந்துட்டு பள்ளமா இருக்கணும் கொஞ்சம், ஏன்னா உழவு தொழில் செய்யறதுக்கு அதுல தண்ணி நிக்கணும் நமக்கு பயிர் தொழில் செய்யறதுக்கு. சோ அதனால பள்ளமான நிலத்தில் வேலை செய்யறவங்க பல்லர் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு அதுல இருந்துதான் பல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ அதுக்கு மேல ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம பேசுறதுக்காக பல்லு அப்படின்னு அந்த அந்த வாக்கியம், அந்த சொல் அது மாதிரி மாறிச்சு உங்களுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு. எத்தனை பல்லு இருக்கு இப்ப பாக்கணும்னா நிறைய பல்லு இருக்குங்க. அதாவது அதுக்கு ஒரு பழமொழியா இருக்கு, நெல்லு வகையை என்னால எண்ணில்லாம் ஆனா பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்னு ஒரு இது பழமொழியே இருக்கு நம்ம கிட்ட. இதுல வந்துட்டு திருவாரூர் தியாகப்பல்லு, ஞானப்பல்லு, முக்கூடர் பல்லு, இது எல்லாமே முதற்பல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது முதற்பல்லுன்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு அறிஞர்கள் ஒரு பல்லு முதற் பல்லுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்துட்டு, நம்ம அந்த சர்ச்சைக்கு போக போறது இல்ல, நம்ம இப்ப பார்க்க போறது வந்துட்டு முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லுன்னா எது? அத முக்கூடர் பல்ல பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பல்லு இலக்கியத்தின் பொது அமைப்பு எப்படி இருக்கும், பல்லுன்னா எப்படி இருக்கும், அதனுடைய பொது இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பல்லன் வந்துட்டு தலைவனின் உயர்வை பற்றி விளக்குதல். அப்புறம் பள்ளியர் வந்துட்டு, பள்ளியர்னா அவங்களோட வைஃப், அவங்கள வந்துட்டு அவங்களுடைய குல பெருமையை பற்றி விளக்குதல். அதை தொடர்ந்து பார்க்கும்போது நாட்டு வளம், நகர் வளம், அப்புறம் வந்துட்டு அங்க வீதிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அதை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மழை வர்றதுக்காக, ஏன்னா உழவு தொழில் செய்யறாங்க. உழவு தொழிலுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில பாப்பா கூட சொன்னாங்க, துப்பாருக்கு துப்பாயன்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் சொன்னாங்க. மழை இஸ் த மெயின் பார்ட் ஃபார் எவ்ரிதிங். சோ அந்த மழை வருவதற்காக வழிபாடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மழை வரப்போது அதுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பால உணர்றாங்க, அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. சோ அது எல்லாமே பார்த்துட்ட பிறகு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப மழை பெஞ்சிடுச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு, எப்படி உழவு நட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிபாடுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு இது அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பள்ளின்றதை ஏசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு சக்கரத்தி சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல. சோ இப்ப வரும்போது அப்ப மூத்த பள்ளி, அதாவது ஃபர்ஸ்ட் வைஃப், அவ வந்துட்டு பண்ணையார் கிட்ட போயிட்டு அவனுடைய பல்லனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். அதாவது உழவு தொழில் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்க இருக்க வாழ்ந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத வந்துட்டு சொல்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க அவங்க. அப்ப அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா, இவன் இப்படி எல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டுன்னு. அப்ப என்ன பண்றான் அந்த பண்ணையார் வந்துட்டு, நான் திட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த நடுவுல வந்துட்டு இந்த மாட்டு வகைகள், நெல் வகைகள் அதெல்லாம் பத்தி பண்ணையார் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பயிரிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு பயிரிட்ட பிறகு வந்துட்டு எல்லாம் நல்லா விளைஞ்சு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ண முடிச்ச பிறகு யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அந்த அறுவடை வந்த நெல்லுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாக்குறாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு, அதாவது பல்லனுக்கு வந்துட்டு இன்னொரு வைஃப் இருக்கிறாங்க, அதாவது கீப், அது மாதிரி சொல்லலாம் நம்ம. நான் அந்த காலத்துல பரத்தையர், சங்க காலத்துல இருந்த மாதிரி இது பரத்தையர் சொல்லல, இளைய பள்ளி இல்லாட்டி மருதூர் பள்ளி அப்படின்னு சொல்றாங்க முக்கூடர் பல்லுல.
அந்த இளைய பள்ளிக்கும் அந்த மூத்த பள்ளிக்கும் வந்துட்டு ஒரு ஏசல் நடக்குது. அந்த ஏசல் எப்படின்னா ஒரு சமய பூசலாதான் நடக்குது. சோ அதுதான் அது வந்துட்டு அந்த எண்டிங் வந்துட்டு குட் எண்டிங்ல போய் முடியுது, உங்களுக்கு ஹாப்பி எண்டிங் மாதிரி முடியுது அது. சோ அதுதான் வந்துட்டு பள்ளு இலக்கியத்தின் பொது அமைப்பு. இப்ப நம்ம பார்க்க போற பல்லு வந்துட்டு முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்துலதான் தாமிரபரணி ஆறு இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. அங்க வந்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு சித்ரா நதி, கோதண்டராம நதி அப்படின்னு சொல்லிட்டு 2 நதிகள் இருக்கு. அந்த 2 நதிகளும் இந்த திருநெல்வேலியில இருக்கிற தாமிரபரணி ஆற்றோட இணையுது. அந்த ஆற்றுல இணையும் பொழுதுதான் வந்துட்டு அந்த இடத்துக்கு பேரு முக்கூடல். அங்க இருக்கிற அந்த முக்கூடல்ல இருக்கிற ஒரு தெய்வத்தின் மீது பாடப்பட்ட பாடலே முக்கூடர் பல்லு அப்படின்னு சொல்றாங்க. முக்கூடர் பல்லு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சீவலப்பேரி அப்படின்ற ஒரு இடம் தான். அந்த காலத்துல முக்கூடல் என்ற இடம் வந்துட்டு இன்றைய பேர்ல வந்து சீவலப்பேரி அப்படின்னு சொல்றாங்க. சீவலப்பேரி எப்படி பேர் வந்துச்சு? பாண்டிய மாரவர்மன் கிபி 12ஆம் நூற்றாண்டுல ஒரு ஏரி கட்டினாங்க. அந்த ஏரி தன்னுடைய பேரை வச்சான், ஸ்ரீ வல்லபன் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ரீ வல்லபன் ஏரி தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சு சீவலப்பேரி என்று அழைக்கிற பேர் வந்துட்டு சீவலப்பேரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 வேந்தர்களுடைய கல்வெட்டுக்கள் இருக்குது. தொன்மையான திருக்கோவில் இருக்குது, அங்க திருமால் திருக்கோவில் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடவுள் பேர் அழகர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்துட்டு என்ன பேருன்னா செண்டு அலங்கர் என்று முக்கூடர் பல்லு வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஆசிரியர் பேர் நமக்கு தெரியலங்க. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகிட வேண்டாம். நம்ம இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு நாடகத்தன்மையில தான் அறிமுகப்படுத்தப்படுறாங்க இந்த முக்கூடர் பல்லுல. சோ அதுல இருந்தே அந்த ஸ்டெப்ல இருந்தே அப்படியே அதை வழி நடத்தி கொண்டுட்டு போறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி அந்த பல்லனோட சிறப்பு எல்லாமே சொல்றாங்க. அப்ப வந்துட்டு உழவர் அத முக்கூடல் பல்லோட முக்கூடல் நகரோட சிறப்பு சொல்றாங்க. அந்த சிறப்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அழகர் கோவில், அந்த கோவிலை பத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு விஷுவலைசேஷன், அந்த பேய்களெல்லாம் எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்களேன். அழகர் கோவில் கோபுரம் வந்துட்டு மிக உயரமா இருக்கு. மேக திரள்லாம் அந்த கோபுரத்தையே சூழ்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு கொடிமரத்து கொடிகள் வந்துட்டு வானத்தை வரைக்கும் வந்துட்டு மூடி மறைந்து இருக்குது. அப்புறம் பொற்கோவில், அந்த கோவிலே பொற்கோவில் சொல்றாங்க. அந்த பொற்கோவில் முற்றத்துல இருக்கிற அந்த கார்னர்ல வந்துட்டு அங்க நீர் இருக்கு. அந்த நீர்ல வந்துட்டு அன்னங்கள் வந்துட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா, சூரியன் வந்துட்டு கோவிலுடைய மதில் சுவர்களில் தான் புகுந்து அந்த கோவிலுக்குள்ள உள்ள போறதுக்கு வந்துட்டு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறான்றாங்க. அதனுடைய பாடல், இதுல இருக்க பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பாடல்கள் தான், ரொம்ப கடினமே இல்ல. யாராவது சாதாரண ஒரு 12th, இந்த ஊர்ல 12th, நம்ம ஊர்ல 12th கிரேட் படிக்கிற பசங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு. நான் உங்களுக்கு இதுல இந்த கூடல் நகர சிறப்பை பத்தி ஒரு பாடல் மட்டும் சொல்றேன். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும், கண்ட பேராண்டம் தண்டலை நாடும், கனக முன்றில் அனம் விளையாடும், விண்ட பூமது வண்டலிட்டு ஓடும், வெயில் வெய்யோன் பொன்னெயில் வழிதேடும், அண்டர் நாயகர் செண்டலங்காரர் அழகர் முக்கூடல் ஊர் எங்கள் ஊரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை பத்தி சொல்றாங்க. ஊரை பத்தி சொன்ன பிறகு அங்க இருக்கிற வீதி சோலை அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் விளக்கறதுக்கு நேரம் இல்ல, அதனால வந்துட்டு நான் அதை நிறுத்திடுறேன். அடுத்தது வந்துட்டு அந்த குடியின் சிறப்பு, அதாவது பல்லர், மூத்த பள்ளி, இளைய பள்ளி, பல்லர் யாரு அப்படின்னு அவங்கள அந்த குடியை பத்தி சொல்றாங்க. அதாவது மூத்த பள்ளி எங்க இருந்து வந்தான்னு சொல்றாங்க. அவ வந்துட்டு மிக பழமையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தா, ஏன்னா முக்கூடல்லயே இருந்து அவ இருக்கிறா அப்படின்றாங்க. இளைய பள்ளி எங்க இருந்து வந்தா, அந்த காலத்துல வந்துட்டு பார்ட்டிஷியன், இந்த ஊருக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு ஒரு கல்லு வச்சு நடுவாங்க இல்லைங்களா. அந்த காலத்துல கல்லு வச்சு பார்ட்டிஷியன் நடக்கும் பொழுது அங்க வந்தா பண்ணையில வேலை செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பழைய காலத்துல முதல்ல இருந்தே அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. பல்லன், அடுத்தது பல்லனை பார்த்து சொல்லும் போது அந்த பல்லன் வந்துட்டு ஒரு சமய உணர்வோட இருக்கிறான். அதாவது அவனுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு திருமால் கோவில், அதனால அந்த திருமாலோட பற்றோட இருக்கிறான். அவன் எப்படி பற்றோட இருக்கிறான்?
அவன் என்ன சொல்றான்னா, அழகர் திருவடிகளில் கருதாத மனத்தை உடையோர் அவர்களை மனது தரிசு என்று நினைத்து அவன் வந்துட்டு அவங்களுடைய மனசை உழுதுடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் வந்துட்டு 8 எழுத்து மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணா இந்த எழுத்துக்களை பெரிய நம்பிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாதவர்களின் காதுகளை பாம்பு புற்று என்று எண்ணி காதை கொய்வான் அப்படின்னு சொல்றாங்க. பல்லனுடைய அவனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் 108 திருப்பதிகளை வணங்காதவர்கள் கால்களை வடத்தால் பிணித்து ஏற்காலில் சேர்த்து கட்டுவான்றாங்க. அடுத்தது திருவாய்மொழி பாசுரங்களை கல்லாதவர்களின் 2 கால்களையும் மாடுகளாக எண்ணி 4 கால்களாக எண்ணி ஏரிலே பூட்டி உழுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பாட்டு ரொம்ப அருமையா இருக்குங்க. அந்த பாட்டையும் படிச்சிடுறேன் நானு. எல்லாமே எளிமையான பாடல்கள் தான். ஒருபோதும் அழகர்தாளை கருதார் மனத்தை வன்பால் உழப்பார்க்கும் தரிசி என்று கொழுப்பாச்சுவேன். சுருதி என் எழுத்து உண்மை பெரிய நம்பி கேளா துட்டர் செவிப்புற்று எனவே கொட்டால் வெட்டுவேன். பெருமாள் 108 மருவி வளம் செய்யார்தம் பேய்க்காலை வடம் பூட்டி ஏற்கால் சேர்ப்பேன். திருவாய்மொழி கல்லாரை 2 மாடுகள் ஆக்கி தீ என்று உழக்கோளால் சாத்துவேன் ஆண்டே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதனுடைய பல்லனுடைய கேரக்டரை வந்துட்டு இந்த இடத்துல காட்டுறாரு. அடுத்தது வந்துட்டு உழவு தொழிலுக்கு ஆதாரம் என்ன? மழை வழிபாடு. தண்ணி தான் வேணும், மழை வேணும் அவங்களுக்கு. அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க? மழைக்குரிய வழிபாடு பண்றாங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற அதாவது நம்ம குலதெய்வம் அது மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா, பெருந்தெய்வம் சிறு தெய்வம் எல்லாம் சொல்றோம். அந்த சிறு தெய்வம் எல்லாம் அவங்க வழிபாட்டுல வருது, ஒண்ணா வருது. அப்ப முதல்ல என்ன பண்றாங்கன்னா, பூலா உடையாருக்கு வந்துட்டு பொங்கல் இட்டு படைக்கிறாங்க. அப்புறம் உடையார் தேனு சந்தனம் எல்லாம் வச்சு படைக்கிறாங்க. கடா வெட்டுறாங்க, சேவல் எல்லாம் வழியிடுறாங்க. அப்புறம் சாராயத்தையும் வைக்கிறாங்க. பனையில இருந்து இறக்குன கல்லையும் வந்துட்டு அவங்களுக்கு படைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய சிறு தெய்வ வழிபாட அந்த இடத்துல கொண்டு வராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் மழை வரத்துக்கான வழிபாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மழைக்கான அறிகுறி என்ன, எப்படி வருது அறிகுறி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலத்துல. இப்ப கூட சில பேர் ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈசல் பறந்தா வந்துட்டு நிறைய பறந்துச்சுன்னா மழை வரும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். இப்போ அவங்களோட இதுல எப்படி சொல்றாங்கன்னா, மலையாள மின்னல் மின்னிக்கிட்டு இருக்குது, அப்புறம் வந்துட்டு தென்கிழக்கே ஈழத்து மின்னல் மின்னிக்கிட்டு இருக்குது, அப்புறம் வந்துட்டு நேற்று இன்றும் வந்துட்டு மரக்கொம்புகளை வந்துட்டு சுற்றி மெல்ல காற்று அசைந்து ஆடுது அப்படின்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிணத்திலே தவளைகள், நம்ம கூட சொல்லுவோம் நிறைய தவளைகள் எல்லாம் கத்துச்சுன்னா மழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அததான் அங்க சொல்றாங்க. அவங்க கிணத்திலே தவளைகள் கூப்பாடு போடுது. அப்புறம் வந்துட்டு அடுத்தது உழவு தொழில் செய்யறாங்க இல்லைங்களா, அங்க நண்டு நிறைய இருக்கும் வயல்ல. சோ அந்த நண்டெல்லாம் என்ன பண்ணுதுங்களா, தம் வலைக்குள் நீர் புகாதவாறு சேற்றையெல்லாம் அடைச்சிடுதுங்க, அந்த வலையில தண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக. சோ அவங்களோட இதுவெல்லாம் அந்த மழை வந்துடுச்சு, எல்லாமே மழை வந்துடுச்சு. சோ ரெடி ஆகுது, அவங்களுக்கு நல்லா ரெடி ஆகிட்டே இருக்கு சைட் பை சைடு அவங்களுக்கு. அப்புறம் வந்து இப்ப பாத்தோம்னா உழவரோட வாழ்க்கையை பாக்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. முக்கூடர் பள்ளியில் பல்லனை பற்றி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மூத்த பள்ளி வந்துட்டு முறையீடு பண்ற, யார்கிட்ட முறையீடு பண்றான்னா பண்ணையார்கிட்ட போயிட்டு முறையீடு பண்றான். அவன் வந்துட்டு யார்கிட்ட இருக்கான்னா மூத்த பள்ளி வீட்டுல இல்ல, இளைய பள்ளி வீட்டுல இருக்கிறான் அவன். ஏன்னா அப்ப மழை இல்ல, அந்த ரெஸ்ட் ஆஃப் த டைம்ல அங்க போயிட்டான் அவன். சோ அப்ப சொல்றான், ஆட்டுக்கிடைக்கு காவலாக இருக்கிறவன் வந்துட்டு இளைய பள்ளிய பிரிய மனம் இல்லாம அங்கேயே போய் உக்காந்துட்டு இருக்கிறான். அவனை வந்து நீங்க கண்டிக்கிறது இல்லையா, போய் வேலை செய்யணுமே, மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்காக மடலேறவும் துணிவான், அவனை வந்துட்டு காமப்பை பற்றிட்டு இருக்கு, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்காம இருக்கிறிய பண்ணையாரே அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பள்ளி போய் போற. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு அதாவது அந்த மனைவிமார்களுக்கு எல்லாம் புருஷன் மேல வந்துட்டு நல்ல ஒரு யாராவது தண்டனை கொடுத்தா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உடனே இல்ல அவன் இனிமேல் வயலுக்கு போய் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பண்ணையார்கிட்ட சொல்றா. அப்புறம் அந்த இதுல இருந்து வெளியில வந்துடுறான். திரும்ப அவளுக்கு கோபம் வருது, ஏன்னா அவன் இளைய பள்ளி வீட்லயே இருக்கிறா இல்லைங்களா. திரும்பவும் சொல்றா, அவளுக்கு மட்டும் மீனும் கருவாடம் கொண்டு போய் வாங்கி போய் கொடுப்பான், நான் கேட்டா ஒரு முறைச்சிட்டு போவான் அப்படின்னு அவன் சொல்றான். சோ இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது
டே டு டே லைஃப்ல வந்துட்டு ஒரு 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 உழவு தொழில அந்த செய்யறவங்க வீட்டுல நடக்கிறது அப்படியே வருது அவங்களுக்கு. இது மாதிரி சொல்றாங்க உழவர் தொழில. அப்ப வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அவன் வந்துட்டு அந்த பண்ணையார்கிட்ட வந்துட்டு மாட்டு வகைகள் எல்லாம் பத்தி சொல்லுவான், நெல்லு வித்துக்கள் பத்தி எல்லாம் சொல்லுவான். என்னென்ன நெல்லு வித்துக்கள் அப்படி எல்லாம் சொல்றான்னு பார்த்தோம்னா சீரக சம்பா, நெடுமூக்கன், மூங்கில் செம்பா, கருங்குருவை, புனுகுச்சம்பா, பூம்பலை இப்படின்னு சொல்லிட்டு 20க்கு மேற்பட்ட நெல் வகைகளை சொல்லிக்கிட்டே வராங்க. அதே போல மாட்டோட வகைகளை பத்தி சொல்றாங்க. என்னென்ன மாட்டோட வகைகள் இருக்கு? குடைக்கொம்பன், குத்துக்குளம்பன், குடுக்கொம்பன், மயிலை, மட்டைக்கொம்பன், கருப்பன், மஞ்சள் வாளன், வெள்ளைக்காலை அப்படின்னு சொல்லி 20க்கு மேற்பட்ட மாட்டு வகைகளை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்ப வந்துட்டு அவங்களுக்கு மழை பெஞ்சிடுது, எல்லாமே பெஞ்சிடுச்சு, ரெடியா இருக்குதுனால இப்ப என்ன பண்ண போறாங்க, நிலத்துல போய் விதை விதைக்கணும். விதை மாடெல்லாம் ரெடியா சொல்லிட்டாங்க அவங்க. இப்ப போகும்போது உழவு செய்யறதுக்கு முகூர்த்தம் பாக்குறாங்களாம். அந்த முகூர்த்தம் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு நாள் குறிக்கிறாங்க, நிமித்தம் மாதிரி சங்ககால பாடல் எல்லாம் நிமித்தம் சொல்றாங்க. இவங்க வந்துட்டு நாளே குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே டு டே நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி நாள் குறிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சப்தமி திதியில புதன்கிழமையில சுவாதி நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு வித்துக்கள்லாம் கொண்டுட்டு போயிட்டு நெல் வித்துக்களை போயிட்டு விதைக்கிறாங்க. விதைச்சு வந்த பிறகு அதுக்கு என்னன்னா குறவை பாட்டு, ஏர்மங்கலம் பாட்டு எல்லாம் சினிமால வர மாதிரியே கட்டுறாங்க எல்லாமே. சோ ஏற்பாட்டு பாடுறாங்க, குறவை பாட்டு எல்லாம் பாடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையான உரம் வைக்கிறது, நீர் பாய்ச்சறது எல்லாம் இருக்கு. அதனுடைய பச்சை கட்டுறத கூட அந்த இது வந்துட்டு கொஞ்சம் எல்லோயிஷா வந்துட்டு கிரீனிஷா வரும். உழவு தொழில் செய்யறவங்களுக்கு அது தெரியும். அது அந்த நிலத்துல போய் பாக்குறவங்களுக்கு அந்த பச்சை கட்டுதுன்னு அத கூட கிளியரா அந்த பாடல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் பச்சை கட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நாத்து வளர்ந்த பிறகு நாத்தை திரும்ப பிடுங்குறாங்க. ஏன்னா வேற இடத்துல போய் அதை நடணும். சோ அதனால வந்து அதை பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு திரும்பவும் வேற ஒரு இடத்துல நடுறதுக்காக திரும்பவும் ஒரு பூஜை போடுறாங்க. என்ன மாதிரி பூஜை போடுறாங்க? அதாவது வந்துட்டு இந்த நாத்தெல்லாம் நல்லா வரணும் அப்படின்றாங்க. அதே போல நம்ம சினிமால பாக்குற மாதிரிதான் நாத்தை எடுத்து மேல தலைக்கு மேல வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா வரணும் அப்படின்ற ஒரே அதே இதுலயே வராங்க. அது நாத்து நட்டுறாங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் போடுறாங்க. திரும்பவும் நல்லா கதிர் நல்லா வளருது. கதிர் எல்லாம் வளர்ந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா அறுவடை. அடுத்தது வந்துட்டு அறுவடை பண்ண போறாங்க. அறுவடை பண்றதுக்கு திரும்ப வந்துட்டு பண்ணையார்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்ப வந்துட்டு அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கதிரை அறுத்துடுறாங்க. கதிரை வந்துட்டு அறுத்துட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா எருமை பூட்டி அந்த அது கதிரில இருந்துட்டு நெல்லை தனியா பிரிக்கணும், நெல்லை தனியா பிரிக்கணும், வைக்கல தனியா பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்காக நம்ம இப்பெல்லாம் டிராக்டர் இருக்கு. அப்புறம் நான் இருக்கும் போதெல்லாம் அந்த காளை மாடை வச்சு ஓட்டுவாங்க. அது மாதிரிதான் பண்ணி பாத்திருக்கேன் நானு. இது வந்துட்டு எப்படின்னா எருமை மாட்டை வச்சு அதை வந்துட்டு அடிக்கிறாங்கன்றாங்க. நெல்லையும் இதையும் பிரிச்ச பிறகு அதை சோ இப்ப வந்து நெல்மணியை குவிச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த நெல்மணிகளை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, எப்படி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அதாவது அந்த உழவு தொழில் யாருக்கு முதல்ல உழவு தொழில் செய்யற வீட்டுல போனா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்ப போனாலும் அவங்க வீட்டுல சாதம் ரெடியா இருந்துகிட்டே இருக்கு உழவு தொழில் பண்றவங்க வீட்டுல. அதே போல இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல அடியாருக்கு தினசோறு இருக்கவங்களுக்கு முதல்ல நெல்லை பிரிக்கிறாங்க. வந்த நெல்லை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் பிரிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய நம்பின்னு இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு அந்த திருமாளிகை செலவுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆடி திருநாளுக்குன்னு பிரிக்கிறாங்க, பங்குனி திருநாளுக்குன்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் சாத்து கடவுளுக்குன்னு பிரிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பிரிச்சுட்ட பிறகுதான் அந்த ஊருக்கு தேவையானது எல்லாத்தையும் பிரிச்சுட்ட பிறகுதான் வேளாண் பங்கிடல்னு சொல்றாங்க. அதாவது வேளாண் தொழில செய்தவர்களுக்கு நெல்லை பங்கிடுறாங்க. எல்லாருக்கும் பங்கிட்டுட்டாங்க. இப்ப வந்து பள்ளியோட ஏசல் வரப்போகுது. எல்லாருக்கும் வேளாண் தொழில இருக்கவங்களுக்குலாம் அந்த நெல்லெல்லாம் அளந்து கொடுத்துட்ட பிறகு மூத்த பள்ளிக்கு மட்டும் கொடுக்காம விட்டுட்டான் பல்ல. அப்போ அவளுக்கு கோபம் வருது. அப்ப வந்துட்டு அங்க இருக்க பள்ளியர் எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுறாவ. இளைய பள்ளிக்கு மட்டும் எப்படி கொடுத்தோம், அதாவது பிள்ளையார் நெல்லுன்னு கொஞ்சம் எடுத்து வைப்போம் இல்லைங்களா, சாதாரணமா பிள்ளையாருக்குன்னு சொல்லிட்டு அந்த நெல்லை எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் நெல் உரைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெல் வச்சிருந்தான், அதையும் சேர்த்து அவளுக்கு கொடுத்துட்டான். தனித்தனியா வைக்கிறதுனால இளைய பள்ளி கொடுத்துட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நெல் கொடுத்தான், கல்லையும் மண்ணையும் கொஞ்சோண்டு நெல்லையும் போட்டு கலந்து கொடுத்துட்டா. கேளடி பள்ளியர்களே சொல்லிட்டு அந்த ஏசல் அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. அப்ப வந்துட்டு இளைய பள்ளி பக்கத்துல இருக்கிறான். இளைய பள்ளிக்கு கோபம் வருது. அப்ப அவ என்ன பண்றா, உன் வீட்டு சொத்தையா எனக்கு கொடுத்தான், உன் வீட்டு பழைய சொத்தை எதுவும் கொடுக்கல, இப்ப இருக்கிறதுதான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதாங்க அந்த சண்டை ஏசல் ஆரம்பிச்சுக்கிட்டே வருதுங்க. அதாவது இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமா எங்க பிகினிங் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
இப்படியேதான் அந்த பேச்சு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்றாங்க, நாய் பூனை அப்படி எல்லாம் சத்தம் போட்டுக்கிறாங்க. நீ நாய் நாம் பூனை அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு உன்ன மாதிரி மயக்க அவனை தெரிஞ்சிருந்தா நான் என் முந்தானிலேயே முடிச்சு வச்சிருப்பனே அப்படின்னு மூத்த பள்ளி சொல்றான். இப்படியே அந்த சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சமய பூசலா மாறுதுங்க. ஏதாவது என்ன நான் படிக்கும் போது யோசனை பண்ணேன், அது எப்படி சமய சண்டையா மாறுது? அப்போ அந்த கிபி 16ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு எல்லாம் பார்க்கும்போது சமய சண்டைகள் அந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. வைணவமா சைவமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ அந்த நிகழ்ச்சிகள் அந்த ஒட்டுன நிகழ்ச்சிகள்ல இந்த முக்கூடல் பல்லுல அப்படியே கொண்டு வராரு, அந்த ஆத்தர் வந்து கொண்டு வராரு. எப்படி ஒருத்தர், அதாவது இளையப்பள்ளி வந்துட்டு சிவனை பத்தி போறா, மூத்த பள்ளி வந்துட்டு திருமாலை வணங்குறவ. ஏன்னா முக்கூடல் பள்ளியே அவ இருந்துட்டா, அந்த முக்கூடல்லயே இருந்துட்டா. அதனால அது மாதிரி பண்றாங்க. முதல்ல சொல்றா உன்னுடைய மூத்த பள்ளி வந்துட்டு இளைய பள்ளியை பத்தி சொல்றா, நரிகளை பரிகளை ஆக்கி வந்தன அப்படின்னு சொல்றா. நரிகளை வந்துட்டு பரிகளாக மாற்றிய வந்தன உங்க சிவபெருமான்றா. அதுக்கு வந்துட்டு கல்லையும் பெண்ணாக சாதித்தவன் தண்டி உன் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது அந்த பெருமாளுக்கு சிவனுக்குரிய அந்த திருவிளையாடல்கள் தான் அவங்க 2 பேருமே அதே சொல்றாங்க. பெண் ஒருத்திக்காக ஆசைப்பட்டு பொன்மயமான பனிமலை ஏறி போனவன் நடி உங்கள் சிவபெருமான்றாங்க. அப்புறம் அடுத்தது இளையப்பள்ளி பாத்தீங்கன்னா காதல் கொண்டு தம்பியோடு சீரை பொருட்டாக கடல் கடந்து போனான் அடி உங்கள் கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த பள்ளி அப்புறம் என்ன சொல்றா, பெரிய புராண நிகழ்ச்சி இந்த இடத்துல கொண்டு வராங்க. பெரிய புராண நிகழ்ச்சியில என்னன்னா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணத்தை சிவபெருமான் நிறுத்திடுறாரு இல்லைங்களா, அந்த கதையை இங்க எடுத்துன்னு வந்துட்டு எடுக்கிறாங்க. சிவபெருமான் வந்து கல்யாணத்தை நிறுத்தினவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. அப்புறம் வந்துட்டு கட்டுறதுக்கு கூட துணி இல்லாம புலித்தோலை தானே கட்டிட்டு இருந்தா சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தப்பள்ளி சொல்றா. அதுக்கு வந்துட்டு இளையப்பள்ளி என்ன சொல்றாரா, உன்னுடைய கண்ணன் வந்துட்டு சங்கு சக்கரன் வந்துட்டு மர உரியதானே எடுத்து இடுப்புல கட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. அப்புறம் வந்துட்டு உனக்கு வந்துட்டு வாகனமே இல்லாம மாடு மேல ஏறிதானே போனா அப்படின்றாங்க. இவன் மூத்தப்பள்ளி என்ன சொல்றா, இல்ல உன்னோட அந்த மாடு கூட இல்லாம பறவை மேலதானே ஏறி போன, அப்படி கருட வாகனத்து மேலதானே ஏறி போன. இப்படியே சண்டை போட்டு வராங்க. கடைசியில அவங்களுக்குள்ளாரே சமாதானம் ஆயிடுறாங்க. சமாதானம் வந்துட்டு ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, சமாதானம் ஆகுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு உன்னுடைய தப்பையும் நாம் பொறுத்த, என்னுடைய தப்பையும் நாம் பொறுத்த அப்படின்னு சொல்லிட்டுன்னு முதலில் வைத்தவரை வாழ்த்தினர் உலகத்தில் உண்டோ என கூறி வினவி அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் ஆயிடுறாங்க. நீயும் பொறுத்தேன் நானும் பொறுத்தேன், நம் உறவினர்கள் சூழ்ந்திருக்க நாம் இருவருமே கூடி வாழலாம் என்று கூறி பள்ளியில் முக்கூடல் உள்ள அழகர் பெருமாளின் பாதங்களை வாழ்த்தி பாடி சமாதானமாகி ஒன்று சேர்கின்றனர். அவங்க எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹாப்பி எண்டிங்ல வந்து முடிச்சிட்டாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இலக்கிய தேடல்களுக்கு நம்ம வேந்தன் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.